இனிய தமிழ் அமுது நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ நாராயணி திரு தசகம் 92 கர்மத்தோடு செயலோடு கூடிய பக்தி. பிரபுவே, வேதங்களால் விதிக்கப்பட்ட அனைத்து கர்மங்களும் பலனை எதிர்பாராமல் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் கூறப்படுகிறது. ஆகவே கர்மங்களை உனக்கே அர்ப்பணம் செய்து பலனில் பற்றற்றிருப்பதால் ஏற்படும் ஞானத்தை நான் அடைவேனாக. வேதங்களால் தடுக்கப்பட்ட எந்த கர்மாவில் என் மனம், உடல், செயல் ஈடுபடுவதை தவிர்க்க முடியாது போனால் அதையும் ஞான ஒளிருடையவனிடமே அர்ப்பணம் செய்து விடுவேன். இதுவே உன்னை வாசிக்க வேதத்தில் கூறப்படாத மற்றொரு மார்க்கம். நான் சிலாரூபத்தில் பூஜை ஏற்று கர்மயோகம், அந்த லோகத்தில் அழகானதும் சுத்த சவிய ரூபமான ஒரு சிலாமூர்த்தியை கல்லிலோ மண்ணிலோ மனதிலோ ஏதோ ஒரு விதத்தில் பக்தியோடு தியானிக்க வேண்டும். பிறகு மனதில் உன்னை நிறுத்தி தூய்மையான புஷ்பம், சந்தனம் மற்றும் நிவேதன பொருட்களால் சிறந்த பூஜையை தினந்தோறும் செய்து கொண்டு உனது அருளை பெற வேண்டும். அறியாமையால் உன் கதைகள் கேளாமல் நாம கீர்த்தனம் செய்யாமல் இருக்கும் பெண்களும் சூத்திரர்களும் மன்னிக்கத்தக்கவர்கள் போகட்டும், அதற்கு நான் கவலைப்பட. ஆனால் உங்கள் திருவடியின் அருகில் வந்ததும் அமைதியை நாடாமல் பாடும் பிராமண சத்திரிய வைசியர்களை குறித்து நான் வருந்துகிறேன். அவர்கள் வயிற்று பிடிப்புக்காக பிறருக்கு பூஜையை செய்கிறார். உனது திவ்ய சரிதம் பலரால் பலவிதமாக உபதேசிக்கப்பட்ட பின்னும் உன்னுடைய கதைகளுக்கு செவி சாய்க்காமல் கல்வியாரும் உயிரிழப்பற்பாடும் கர்வம் அடைந்து செய்யக்கூடாத செயல்கள் அனைத்தும் ஈடுபடும். அப்படியே நீச மனிதர்கள் ஒருவனாக என்னை செய்து விடாதே. பாவியான இவன் தன்னுடைய தீய நடத்தையை மறைக்க கிருஷ்ணா ராமா என்று பிதற்றுகிறான். மானங்கெட்ட இவனுடைய சொற்களால் என்னால் சொல்ல வேண்டியதை தடுக்கப்பட்ட வீண் பொழுதுபோக்கும் என் சகோதரன் இவன் எப்பொழுதும் விஷ்ணுவையே பூஜிக்கிறானாம் என்றெல்லாம் உன் உண்மையான பக்தர்களை பரிகசித்து நிந்திக்கிறான். கேலி வீச்சுகளால் தூட்டு அத்தையை நீசனை போல் என்னையும் செய்து விடாதே. கிருதயுகத்தில் வெண்ணிறமுடைய முனிசிரேஷ்டர் வடிவில் தவங்களால் உன்னை மீது பிரீதி செய்கிறார்கள். திரேதாயுகத்தில் சிவபர்ணமுடைய யஜ்ஞ நாராயணத்தின் வடிவில் சிறுத்துவமுடைய யாக உபகரணங்களை கொண்டு பூஜிக்கின்றனர். தாரபக தந்த மார்க்கங்களான சக்கரமும் கதையும் ஏந்திய சியாமல வர்ணனாக சேவிக்கின்றனர். கலியுகத்தில் மனிதர்கள் நாம சங்கீதம் முதலிய பஜனைகளால் உன்னை பூஜிக்கின்றனர். முரளியை அத்தகைய கலிகாலமாகி என்று சிறந்து விளங்குகின்றது. இதில் மக்கள் நாம சங்கீதம் முதலிய சுலபமான வழிகளில் மறைவாக உன் அருளை பெறுகின்றனர். திருதெய்வத்திலும் திரேதாயுகத்திலும் பிறந்தவர் கூட இந்த கலியுகத்தில் பிறக்க ஆசைப்படுகின்றனர். அதிர்ஷ்டவசமாக இக்கலியில் பிறந்த எங்களை விசேஷங்களாக விவரங்களால் ஏமாற்றி விடுகிறார்கள். இவை கலியுகத்தில் பக்தர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அதிலும் மிக அதிகமாக திராவிட நாட்டில் இருக்கிறார்கள். அந்த திராவிட நாட்டின் சிறப்பான புனித காவேரி தீர்த்திலும் தாமிரபரணி கரையிலும் வைகை கரையிலும் மேல்நோக்கி பாயும் நதிகள் அனைத்து மிகுதியாக இருப்பார்கள் என்று பாகவத்தில் கூறியிருக்கிறது. பிரபையொற்றி நடுவில் பிறந்து உன்னிடம் சிறிதளவாத பக்தரசம் அனுபவிக்கும் முன்பான என்னை ஆசாபாசங்களால் கழட்டி விடாதே. உன்னிடத்தில் உண்டான பக்தியை பரிபூர்ணமாக்குவேன். முன்னொரு காலத்தில் பரிசுத்தி என்ற அரசன் தர்மதேவதை கருணையற்ற கலிஹிம்சித்தினார் கண்டு அவனை கொல்ல வாழை எய்தான். ஆனால் குணாகுணங்களின் சாபத்தை அறிந்த அவன் அரசனிடத்தில் குணமும் இருப்பதால் அவனை கொல்லாமல் விட்டுவிட்டான். கலியில் உன்னுடைய ஆராதனை விரைவில் பலன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பாவத்தின் பலன் விரைவில் பழிப்பதில்லை. மற்றும் கலிபுருஷனிடத்தில் பயந்தவனாக இருக்கின்றபடியால் மக்கள் உன்னை துதித்து ஆராதிக்கும் முன்பே கலிபுருஷன் நோய் முதலிவிட்டால் அவனை பீடிக்கிறான். பிணி விஷயமாக நீ அவனை தண்டித்து உனக்கு அருள் செய்ய வேண்டும். புருஷோத்தமர், இந்த கலியுகத்தில் கங்கை, கீதை, சாவித்திரி, துளசி, கோபி சந்திரம், சாலக்கிராம பூஜை, ஏகாதசி விரதம் மற்றும் இறைவனின் நாமாவளிகள் ஆகிய 8 கலிகாலத்தில் எளிதாக உன் அருகதை பெருகச் செய்து மோட்சத்தை கொடுப்பது என்று மகரிஷிகள் கூறுகிறார்கள். ஆகியோ பரமாத்மா, அந்த 8லும் பட்டினி கொண்டவனாக என்னை ஆக்குவாய். முழு முதற் பொருளை பெரியவனை, குருவாயூரின் தலைவனை, எல்லா செயலிலும் திறந்து உன்னை அடைக்கலமாக அடைந்த பக்தன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பித்திரிகளுக்கும் கடன்பட்டவர்களாகவும் அடிமைப்பட்டவர்களாகவும் ஆவதில்லை. நீயே அவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு அவனை பல கர்மத்தை விட்டதனால் உண்டாகிற பாவங்கள் அனைத்தையும் நீக்குகின்றாய். இது தின்னம். அப்படிப்பட்ட நீயே அந்த பாவங்களில் உண்டாகிற துன்பங்களெல்லாம் தடுக்க வேண்டும் என்று உள்ளத்தில் பக்தியை உண்டு பண்ண வேண்டும் என்று நாராயண பட்டத்திலே கிருஷ்ண பரமாத்மா வேண்டுகிறார். உன்னுடைய அடிவனை நானும் அதே மாதிரி நானும் நல்ல சுரம் பெற்று நடக்க வேண்டும் என்று பாதங்களில் இருந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
தசகம் 93 24 ஆசிரியர்கள். நான் உன் அருளாலே உறவினரிடத்தில் இருக்கின்ற பாசத்தை கைவிட வேண்டும். உன்னிடம் மனதை செலுத்து. உலகங்கள் யாவையும் உன் மாயன் விளையாட்டானது எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டு சுதந்திரமாக திரியும்.